நம்ம காரோட ஃபேக்டரி டூர் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கார் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி முக்கியமா Hyundaiல பார்த்துருக்குறோம், மஹேந்திரால பார்த்துருக்குறோம். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம இருக்கு. அதுல ஒண்ணு தான் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சஸ்பென்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒரு கார்ல அப்படின்னா, ஹேண்ட்லிங் அண்ட் சேஃப்டிக்கு ரொம்பவே அது இம்பார்ட்டண்ட்டா வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு கார் ரைட் கம்ஃபோர்ட் நல்லா இருக்கு, சிட்டிக்குள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, ஹைவேல ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு. இப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சஸ்பென்ஷன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இவ்வளோ வருஷமா நானே ரொம்ப ஈகரா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா, ஒசூர்ல இருக்கோம். நம்ம இருக்கிற ஃபேக்டரி டெனக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியில நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. இந்தியால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல இந்த டெனக்கோவோட சஸ்பென்ஷன் தான் இருக்கு. இப்போ சமீபத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிற மஹேந்திராவோட டாவன்சி சஸ்பென்ஷனே இங்கிருந்து தான் உருவாகுது. இங்கே தான் அந்த டிசைனே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது போக ஹுண்டேல வென்யூ அண்ட் i20யோட சஸ்பென்ஷன் இங்கிருந்து தான் வருது. ரெனோவோட அத்தனை காருக்கும் சிங்கிள் சோர்ஸே வந்து இந்த டெனோக்கா தான். இப்படி நிறைய கார்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிற அந்த பிராண்டோட ஃபேக்டரி தான் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். உள்ள எப்படிலாம் சஸ்பென்ஷன் வந்து பண்ணுறாங்க, எப்படி ஒரு சஸ்பென்ஷன் உருவாகுது, அதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம் வாங்க. சஸ்பென்ஷனுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது இங்கே பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. வேற லெவலில் இங்கே டிஸ்பிளே வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் லைனப் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக இப்போ சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக நம்ம பார்க்குறது தான் இந்த டாவன்சி சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஓப்பனப்பே வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த டாவன்சி அப்படிங்கிறது இங்கேருந்து தான் உருவாகிருக்கு. இப்போ சமீபத்தில் 7XOல இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறையா கார்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே நமக்கு அது அப்படியே கட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் மேஜராக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த வால்வ் செட்டப் தான் வந்து இதுதான் இவங்களோட பேட்டன்ட்டான ஒரு டெக்னாலஜியாக வந்து இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 monthsல இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் லைனப்பில் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு சஸ்பென்ஷனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குமா அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சஸ்பென்ஷனாக வந்து நம்ம காரில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஜஸ்ட் சிம்பிள் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ சின்ன 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 பார்ட்ஸ் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம எங்களால் பார்க்க முடியுது. இப்போ இந்த டாவன்சிங்கிறதுமே இப்படி ஒரு மாடலாக கூட நமக்கு வச்சுருக்காங்க. ஒரு வால்வ் செட்டப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் மாடலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இது என்ன அப்படின்னா, சஸ்பென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, டேம்பரில் உள்ளே வந்து ஆயில் தான் இருக்க போது, கீழே இருக்கிற ஆயில் எவ்வளோ வேகமாக மேலே போகணும் அப்படிங்கிறது தான். இங்கே நான் உங்களுக்கு மாடலில் அதை நான் காமிக்கிறேன், இங்கே வாங்க. ஸோ இப்போ இந்த சஸ்பென்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டருக்குள்ளே ஆயில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற ரிசர்வாயர்லேருந்து எவ்வளோ குயிக்காக மேலே போகணும், அதை வச்சு தான் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனா இல்லை சாஃப்டர் சஸ்பென்ஷனா அப்படிங்கிறதே டிசைட் ஆகுது. அது இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சு தான் வந்து அதை டிசைடே வந்து உங்களுக்கு ஆகும். அது ஒவ்வொரு கார்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கார் அப்படின்னா ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது ஹேண்ட்லிங், அதாவது சிட்டிக்குள்ளே கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சாஃப்டான சஸ்பென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே இந்த வால்வை வேரி பண்ணி தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இந்த சஸ்பென்ஷன் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் பாசிவ் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஏரோ எலக்ட்ரானிக்கோ இல்லாமல் இந்த சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அப்படியே அந்த பக்கம் போகும். இங்கே இருக்கிற ப்ராடக்ட் லைனப்லாம் என்ன அப்படின்னா, செமி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸோட இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. எய்தர் நிமாட்டிக்காவோ
எலக்ட்ரானிக்காவோ இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. எவ்ரி சஸ்பென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இது டூவல் சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். 2 பக்கமே வந்து உங்களுக்கு சிலிண்டர் இருக்கிறத பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கும் ப்ளக் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிமேட்டிக்கில் ஒர்க் ஆகிற விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸோட டிஸ்பிளேஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில், அதாவது டெனோக்கா அப்படிங்கிற கம்பெனியில் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் இங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னா ராட் செக்ஷனில் இருக்கும். அதாவது இந்த சஸ்பென்ஷனுக்குள்ள ஒரு மெயினாக நடுவில் வந்து ஒரு ராடு வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ராடை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த செக்ஷனில் தான் இருக்கும். ரா மெட்டீரியல் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு வருது. இங்கே நீங்கள் காமிக்கிறாங்க உங்களுக்கு ஃபோட்டோவில். இந்த இதில் இருந்து ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹார்டனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஏன்னா இந்த மெட்டீரியலை ஹார்டன் பண்ணாதான் உள்ளே இருக்கிற அந்த டேம்பர் ஃபோர்ஸை வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஹார்டனிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. கிரைண்டிங் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி உங்கள் ரா மெட்டீரியல் வாங்கும் போதே அந்த டயமீட்டருக்கு வாங்குவாங்க. பட் சின்ன சின்ன லைட்டாக அந்த டயமீட்டரோட டியூனிங்காக இவங்க கிரைண்டிங் ப்ராசஸ் படி அந்த டயமீட்டர் வந்து உங்களுக்கு மேக் ஷூர் பண்ணுறாங்க. தென் குரோம் பிளேட்டிங். நீங்கள் அந்த ராடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு மாதிரி பலன்னு இருக்கும். அது குரோம் பிளேட்டிங் பண்ணி தான் அது இந்த ராடுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம் ஹைட்ரஜன் டீபிரிட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க. பேசிக்கலி ஹார்டன் பண்ணிட்டோன்னா அந்த மெட்டீரியல் பிரிட்டில் மெட்டீரியல் மாறும். அதாவது அது உடையிற மெட்டீரியலாக மாறும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ்ஸு. தென் சூப்பர் ஃபினிஷிங். ஃபைனலாக வந்து அது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நடக்குது. கிராக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற டிடெக்ட் பண்ணுறாங்க. தென் ஃபைனல் ராடாக வந்து உங்களுக்கு வெளியிட வருது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ்ஸு இந்த இடத்துல வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நம்ம க்ரோம் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து லோட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த ராடு வந்து அந்த ஒரு மிஷினில் வந்து லோட் ஆகுது. இது கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், அந்த மேலே வந்து அந்த ராட் லோட் ஆகி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது அப்படியே கன்வேயரில் வந்து இந்த மிஷின்குள்ளே உள்ளே போகுது. அப்படி போகும்போது இது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக கிராஸ் பண்ணி அது குரோம் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வெளியில் வருது. அந்த குரோமிங்கோட ஸ்டேஜ் ஒரு மினியேச்சராக ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு மாடலாக. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே. இந்த இடத்துல தான் அந்த குரோமிங் முடிஞ்சு இங்கே வந்து இந்த மிஷின் வழியாக உங்களுக்கு வெளியில் வருது. இதுக்கப்புறமா அனீலிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த இதுக்கு இங்கே உள்ளே வந்து இந்த ராட்ஸ் வந்து ரோல் ஆகி இங்கே உள்ளே போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே தான் அன்லோட் ஆகி அடுத்த செக்ஷனுக்கு இங்கே லோட் ஆகுது. இங்கே நீங்கள் பாருங்கள், அன்லோட் பண்ண அந்த பீசஸ்லாம் இங்கே ட்ரேஸில் வந்து உங்களுக்கு வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அனீலிங் ஸ்டேஜை முடித்து வெளியில் வந்த பார்ட்ஸ் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஆக்சுவலி அந்த பார்ட்ஸோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலராக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் க்ளோஸராக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில். ஸோ அதில் அந்த ப்ளூ இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம். 650 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் வந்து உங்களுக்கு அது ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது ஸோ உள்ள அந்த குரோம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற சின்ன அன்வான்ட் கேஸஸை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் இந்த அனீலிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த கிராக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்படி முடிஞ்ச பார்ட்ஸ் தான் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளேல இருக்கிறத நம்மளால பார்க்கலாம். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், அந்த ராடு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சர்ஃபேஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத இங்கே லைனாக வந்து பார்க்குறத நம்ம இங்கே மானிட்டர் பண்ண முடியுது. சஸ்பென்ஷனில் உள்ளே இருக்கிற அந்த சிலிண்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட டியூப் தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து வச்சுருக்காங்க. தனித்தனி டியூபாக வந்து வருது. அப்போ ஒரு சஸ்பென்ஷனுக்குள்ளேயே இவ்வளவு பார்ட்ஸாக வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதை தான் வந்து இன்டெகிரேஷனும் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டியூப்ஸையும் உருவாக்குற இடம் தான் வந்து இது. அதோட டைமென்ஷனுக்கு ஏற்றாப்புல இங்கே வந்து தனித்தனியாக அதை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய மிஷின்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னா ஒரு வெல்டிங் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாமே மிஷின் மேடாக தான் வந்து நடக்குது. ரொம்ப சேஃபாக ஒரு க்ளோஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. ஒரு டியூபு அண்ட் தென் ஒரு மெட்டல் பார்ட்டு எல்லாம் தனித்தனியாக வருது. இங்கே ஒவ்வொன்றா வந்து இன்டெகிரேட் பண்ணி வெல்ட் பண்ணி டெஸ்டிங்க்கு அப்புறமா அடுத்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு போகுது. ரியர் சஸ்பென்ஷனுக்கு தனியாகவே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைன் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து
அவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் வந்து அதோட கொஞ்சம் சைஸ்லையுமே சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ரியர் சஸ்பென்ஷனோட அந்த பிஸ்டனோட சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஷினில் வந்து இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மிஷினிங் ப்ராசஸில் தான் இது வந்து உங்களுக்கு உருவாகுது. ஸோ அந்த பர்ஸை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராசஸாக வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த டேம்பருக்கு உள்ள, அதாவது சஸ்பென்ஷனுக்கு உள்ள ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதை ரெடி பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒவ்வொரு ஸ்ப்ரிங் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏத்தாப்பில் இந்த ஸ்ப்ரிங்கோட பார்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ப்ரிங் ஃபேப்ரிகேட் ஆகி இங்கே வந்து ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இருக்குது. இப்போ தனித்தனியாக ஃபேப்ரிகேட் ஆன அந்த இன்னர் பார்ட்ஸ், ஏன்னா ஒரு சஸ்பென்ஷனுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது நம்ம தனியாக ஒரு டிஸ்பிளேல வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எந்த இம்ப்யூரிட்டிஸும் அதில் இருக்கக்கூடாது, எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அதை வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து லோட் பண்ணுறாங்க. லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அல்ட்ராசானிக் ஜோனில் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. தென் ஹாட் வாஷ் வந்து உங்களுக்கு நடக்குது, ஹாட் ரின்ஸ் நடக்குது. அப்புறம் நல்லா ஏரை வச்சு அந்த கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸு, வாட்டரோட டெபாசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளோ பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறாங்க. இப்படி தனித்தனியாக வந்து இங்கே கலெக்ட் ஆகிற இந்த பார்ட்ஸு இந்த கன்வேயர் வழியாக இங்கே வந்து உள்ளே போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த கன்வேயர் வழியாக அப்படியே உள்ளே போகுது. இந்த ஜோன் தான் ஃபைனல் அசம்பிளி ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து கேமரா அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே மேலே வந்து நீங்கள் பாருங்கள், ஃபைனல் அசம்பிளி ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உள்ளே தான் ஒவ்வொருட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்றாப்புல அந்த பிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ வாஷர்ஸ் வந்து நமக்கு இருக்கணும், உள்ளே இருக்கிற அந்த பிஸ்டனோட அசம்பிளி, ஆயில் ஃபில் பண்ணுறது, அந்த எக்ஸ்டீரியரோட டியூபையும் அதையும் சீல் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது. இங்கே தான் மொத்தமாக சஸ்பென்ஷனாக அது உருமாறி வெளியில் வருது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து ஃபைனல் அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லைனுக்கு தான் வந்து வருது. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே மேலே வந்து ஒரு ரோலர் வச்சு அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆயில் எல்லாமே வெளியில் வராமல் இருக்கணும்னா அது வந்து ப்ராப்பராக சீலண்ட் ஆகணும். அது க்ளோஸ் ஆகிட்டு 100% இன்ஸ்பெக்ஷன் வந்து இங்கே பண்ணுறாங்க. எவ்ரி சஸ்பென்ஷனுமே வந்து இங்கே இன்ஸ்பெக்ட் ஆகி நாய்ஸ் டெஸ்ட்னு ஒன்று நடக்குது. அப் அண்ட் டவுன் போகும்போது உள்ளே ஏதாவது நாய்ஸ் க்ரியேட் ஆகுதா அதையும் வந்து செக் பண்ணுறாங்க. எக்ஸ்டீரியர் வந்து ஃபோட்டோஸ் மூலமாக எடுத்து அதை வெரிஃபை பண்ணி எக்ஸ்டீரியரில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறமா பார்கோட் ஃபீட் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களுக்கு வெளியே வருது. இப்போ நம்ம கூட இந்த டெனெக்கோ இந்தியாவோட சிஇஓ மிஸ்டர் அரவிந்த் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹலோ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை இந்த பிளான்ட்டுக்குள்ள அலோவ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை கேப்சர் பண்ண அலோவ் பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு கார் பிராண்டாக நிறைய பேருக்கு தெரியும், பட் காருக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதில் முக்கியமாக சஸ்பென்ஷன், பிகாஸ் இட் பிளேட் அ மேஜர் ரோல் ஆன் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் தென் டைனமிக், right? So we saw many things here. It was very interesting. So we, as a brand, Tenneco, so when it was started? So first of all, thank you for having me. So Tenneco வந்து இந்த company இந்தியால ஒரு 40 years மேல we are there. We started operations way beyond. So we are not a stranger to India. Okay. Anything the brand name Tenneco has been a bit shy. In fact, எங்களோட brands of Monroe suspension and Champion spark plugs are sometimes better known. So we have two kinds of businesses. ஒன்னு வந்து clean air, exhaust systems and powertrain, so engine related. Innonu வந்து suspension chassis related, so we are well hedged. So ipo right now we are in the Hosur plant, which Hosur near Bangalore, so where we make 7 million shock absorbers so per year. So inga வந்து we are maxed out the capacity, so obviously we need to have more growth. So this business is growing very fast. So Tenneco na, I think the best way to describe our company is we are a technology company. R&D is very strong, technology is very strong. We have access to thousands of patents. Overall, நீங்க பாத்தீங்கன்னா every time technology and complexity are involved, எங்களோட company we keep increasing market share. Tennecoல வந்து we always say that 1 in 2 passenger vehicles has a Tenneco shock absorber. So we are somewhere between leading the market and dominating the market. And the reason for that is technology. இப்போ வந்து நீங்க காமிச்சோம் டாவின்சின்னு ஒரு புது டெக்னாலஜி நாங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து it takes the conventional suspension, it takes it to the next level. Conventional suspension என்னன்னா ஒரு single tuning, meaning straight road, uneven road, broken road, potholes எல்லாம் ஒரே மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஒரு மாதிரி uncomfortable இருக்கும். You will not be happy in any one suspension. ஆனால் டாவின்சியில் வந்து non-linear damping we have achieved through mechanical reason. Non-linear damping na
ஒரு பாட் ஹோலில் போனால் அதுக்கு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேம்பிங் கொடுக்கும். ஸோ வாட் வி டூ இஸ் செலக்டிவ் ஹைட்ராலிக் ஃப்ளோ. நாங்கள் பிஸ்டனுக்கு மேலே and கீழே we have added some aluminum discs. So it's called the shim stack. Because of the shim stack, these discs, they deform, allowing for selective hydraulic flow. So because of that, depending on the surface, நீங்கள் uneven surfaceல நீங்கள் டிரைவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் you will have some broken roads, அதுக்கப்புறம் suddenly ஒரு பாட் ஹோல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அந்த பேட் கம்ஃபர்ட் டு சால்வ் தட் ப்ராப்ளம் நாங்கள் ஹைட்ராலிக் ரீபவுண்ட் ஸ்டாப்னு டாவின்சியோட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் பேக்கேஜ் ஆஃப் சொல்யூஷன் is going to disrupt the market. So India the last 60-70 years onnume technology improvement in suspension. We had in sunroof, ellarku sunroof irukku, car la ADAS irukku, braking pramanama irukku, interior pramanama irukku, bluetooth ellarku irukku, ana suspension matram somehow we missed it out. So this now we believe with this Da Vinci technology we will have the latest suspension technology, and by the way it is mechanical, which means idla software kadiyadu, electronics kadiyadu, sensors kadiyadu, motors kadiyadu. So we are achieving very affordable solution only through mechanical means. Correct. இப்போ இந்த சமீபத்துல தான் இந்த 7X4 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஆமா, இந்த டாவன்சி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா எல்லாரும் பேசப்படுறாங்க. இப்போ இந்த டெக்னாலஜி இன்வென்ட் பண்றதுக்கு எவ்வளவு இயர்ஸ் நீங்க எடுத்துக்கீங்க? So first of all I have to thank Mahindra. Mahindra is a great disruptor in the OEM vehicle market. They are really going for the future technologies. So this started about 3 years ago. We got a challenge from Velusamy of Mahindra to develop the most affordable suspension, but that will be non-linear damping across all kinds of roads. Are they every solve the problem without having sensors, electronics and software? Because the old notion was that you can only solve the problem if you have electronic software. So Nanga, without electronic software in the mechanical system invention. So it is world's first. So again I have to thank Mahindra and the OEM team to work with our Tenneco team to solve this problem over the last 3 years and to make the world's best first non-linear damping suspension through purely by mechanical purposes. So இப்போ நம்ம பேசும்போது you are the only service provider for Renault. இப்படி இருக்கும்போது நீங்க என்னென்ன பிராண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க சஸ்பென்ஷன் சப்ளை பண்ணுவீங்க? So இன்னைக்கு வந்து we are supplying to all the brand names because we have 52% market share. That means 1 in 2 passenger vehicles has a shock absorber. But going forward, I think we will capture more and more brands. Some of the Japanese brands. Right now, we are already there with all the brands. It is just to keep increasing our market share beyond 50% to see how much we can dominate the market. But because of this Da Vinci disruptive technology and demand பயங்கரமா இருக்கு. இப்போ வந்து the last few months, because of the media and the marketing, அதுவும் நாங்க மார்க்கெட்டே பண்ணல. இது மஹிந்திரா எங்களுக்கு ஃப்ரீயா மார்க்கெட் பண்ணி, in fact, thanks to Anand Mahindra and a lot of good and also YouTubers, Instagrammers, எல்லாருமே எங்க ப்ராடக்ட் அந்த வெஹிக்கிள் ஓட்டி பார்த்துட்டு they said, oh, இது பிரமாதமா டிஃபரன்ஸ் இருக்கேன்னு. And for a small cost increase. Yes, it is so affordable. Comfortல எவ்வளோ டிஃபரன்ஸ், ஆனா காஸ்ட்ல இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். Correct. So அது பாத்தீங்கன்னா I think we have a potential to disrupt the market. So இந்த மார்க்கெட் வந்து சைஸ் வந்து 5 million vehicles. அதுல 90% of the 5 million vehicles are running on the old suspension. Correct. அந்த from independence அதே சஸ்பென்ஷன் தான். இப்போ வந்து இந்த we think ஒரு 50-60% of the market வந்து convert ஆகலாம் இந்த Da Vinci technology. So basically we're taking the whole suspension quality to the next level. இப்போ Da Vinciங்கிறது now இப்போதைக்கு மஹேந்திரா கார்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். Going forward வேற பிராண்ட்ல அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? Oh yes, definitely. So it's in the இதோட patent and licensing ownership எங்களுக்கு தான். Of course, Mahindra has really helped us. I mean, they are a great customer. But இது வந்து because it is still the Da Vinci, the branding and the license and the patent is owned by us. Nanga we can easily expand to other customers. And demand இருக்கு. நிறைய OEMs வர. I can tell you, it's Indian OEMs, Japanese OEMs, Western OEMs, all coming for to take a look at what is the fuss about. என்ன எல்லாரும் எப்படி fuss பண்றா? எப்படி how are they able to do it? So அதனாலே we are getting a good traction and growth. Super. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளானு சஸ்பென்ஷனில் டேம்பர்ஸில் லைக் ஆக்டிவ் சஸ்பென்ஷனை பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்ஸ் உங்களுக்கு இருக்காங்க? See, first வந்து it's like price point. See, first of all, suspension வந்து affordable இருக்கணும். So we believe that in the 0 to the 30 lakh rangeல வந்து Da Vinci can apply to all vehicles, maybe from B segment onwards. So at least ஒரு 2.5-3 millions we think that we can capture to Da Vinci.
அதுக்கு மேலே ஒரு 30 lakh rupee காருக்கு மேலே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு மேலே மேபி பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆர் த்ரூ பிகாஸ் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி மேபி வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு வந்து செமி ஆக்டிவ், அதுக்கு வந்து யூ நீட் சாஃப்ட்வேர், அதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸும் வேணும், கொஞ்சம் சென்சர்ஸும் வேணும். ஸோ ஆல் ஆஃப் தேட் வில் ரிக்வயர் a higher affordability rate. So 35 lakhs. Now adukku mele you want to talking about 50 lakhs and above, adukku vandu you might have to go to fully active suspension. Adu kuda we are going to be ready when the market is ready. We will be ready. Main thing is consumers should be ready, OEM should be ready, and then we will go ready. Thank you sir, thank you so much, all the best for your features. Thank you so much. Thank you. இப்படி உருவான இந்த சஸ்பென்ஷன் தான் இங்கே லைனாக எந்தெந்த காரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ புதுசாக டாட்டாவில் வந்த சியாரா, இந்த சியாராவோட சஸ்பென்ஷனும் இந்த டெனக்கோலேருந்து உருவான சஸ்பென்ஷன் தான். அதுக்கப்புறம் மஹேந்திராவோட மோஸ்ட்லி அவங்களோட ரீசன்ட் கார்ஸ் எல்லாத்துலேயும் இங்கே இருந்த சஸ்பென்ஷன் வருது. B6 நம்மளால் பார்க்க முடியுது. 9S வந்து இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஐ மீன் 9Eயும் 9S வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி 7XO, அந்த 7XOவில் டாவன்சி அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஷன். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ண அந்த வெஹிக்கிளும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது மோஸ்ட்லி பிராண்டில் இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட ஓன் டிசைனாக இருக்காது. ஏன் அப்படின்னா அதுலேயும் அவங்க இன்ஜினியரிங் காஸ்ட்டை போட்டு அதை ரெடி பண்ணி பண்ணணுங்கிறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயந்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு வெண்டர்ஸில் இருந்து தான் சஸ்பென்ஷன் வந்து உருவாகி காருக்கு வந்து வருது. இவங்க தான் இந்தியாவோட கார்ஸில் மோஸ்ட்லி இவங்களோட சஸ்பென்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு காமிக்க முடியலை, சாரி ஃபார் தட். ஏன்னா அவங்களோட ப்ரோட்டோக்காலில் ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்து காமிச்சிருக்கிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.